வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வரும்போது நீங்க நல்லா பாருங்க, அவனுக்கு திரளான ஆடு மாடுகள் இருக்கு. அழகா மனைவிமார்களை கத்தர் கொடுத்தார், மனைவி கூட இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட என்னத்துக்காக போய் ஜெபம் பண்ணா? யோசித்து பாருங்க, என்னத்துக்காக ஜெபம் பண்ணா? வசனம் சொல்லுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய உண்மை நான் விட மாட்டேன். அப்ப இதெல்லாம் என்னது? ஆடு மாடு திரளா இருந்தது, அது என்னது? நல்ல மனைவியை கத்தர் கொடுத்திருந்தார், அது என்னது? நல்ல பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருந்தார், அது என்னது? அப்ப எல்லாமே இருக்குது. ஆனா அவன் என்ன கேட்டான்? ஆசீர்வாதத்தை அவன் கேட்டான். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மிக விலையேற பெற்ற சத்தியம், நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அநேக சூழ்நிலைகளை கடந்து வரும்போது, யாக்கோபை போல கடந்து வரும்போது தான் தெரியும், என் வீடு ஒழுங்கா இல்ல, எல்லாம் இருக்கிறது போல இருக்கு, என் பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்கா, வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கிறது போல நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோன்னா எல்லா காரியங்களும் பழுதற்று போய் கிடக்குது, ஒன்றும் சரியில்லாத மாதிரி. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போதுதான் நம்ம எல்லா விஷயத்துல எங்கெங்கெல்லாம் குறை இருக்கு, எதெல்லாம் நம்ம சரிப்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்றது ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு தேவனா இருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தனியா இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் வெளிப்படாது. கர்த்தருடைய சமூகத்துல வரும்போது தான் அந்த காரியங்கள்லாம் வெளிப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு யாக்கோபு கிட்ட எல்லாமே இருந்தோம், அவன் ஆண்டவர்கிட்ட கதறான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க, என் சூழ்நிலை இப்ப சரியில்லை, என்னை யார் எப்ப வேட்டையாடுவாங்களோ தெரியல, எந்த சூழ்நிலை யார் எனக்கு விரோதமா எழும்புவாங்கன்னு தெரியல, இப்படி பலவிதமான இக்கட்டு என்னை நெருங்கி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் கதறுகிறதை வேதம் காட்டி கொடுக்கிறது.